TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். நாணய நிதியத்தின் அதிகாரிகளுடன் நிகழ்நிலை விவாதம் ஒன்றுக்கு வருமாறு சஜித்துக்கும் அனுரவிற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் சவால் விடுத்தார். சிவஞானம் ஸ்ரீதரன் ஆதரிப்பதை போன்று இலங்கை தமிழரசு கட்சியின் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரிக்க வேண்டும் என்று அரியநேத்திரன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். வேட்பாளருக்கு இருக்கும் பல்வேறு அச்சுறுத்தல்களை அடையாளம் கண்டிருப்பதாக தெரிய வருகிறது. பௌத்த மதத்துக்கு ஏற்பட்டிருக்கும் ஆபத்து நாளை ஏனைய மதங்களுக்கும் ஏற்படலாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா எச்சரிக்கிறார். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி உடைந்து இலங்கை தமிழரசு கட்சி உருவானது. தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்காமல் விட்டால் தமிழரசு கட்சிக்கும் அதே கதியே ஏற்படும் என்று ஸ்ரீநேசன் எச்சரிக்கை செய்திருக்கிறார். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமான ஆகஸ்ட் 30 வெள்ளிக்கிழமை கிளிநொச்சியில் போராட்டம் ஒன்று இடம்பெறவிருக்கிறது. மலையகத்தில் இரு வேட்பாளர்களின் பிரச்சார கூட்டங்களில் தொழிலாளர்களுக்கு கள்ளு விநியோகிக்கப்பட்டது சட்டத்தை மீறுகின்ற செயலாகும் என்று சுயாதீன தேர்தல் கண்காணிப்பாளர்கள் கூறியிருக்கிறார்கள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் காலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். சர்வதேச நாணய நிதியத்துடன் தனது அரசாங்கம் செய்திருக்கும் உடன்படிக்கையில் திருத்தங்களை செய்யப்போவதாக கூறும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவையும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவையும் நாணய நிதியத்தின் அதிகாரிகளுடன் நிகழ்நிலை விவாதம் ஒன்றுக்கு வருமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் சவால் விடுத்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் நடைபெற்ற கட்சியின் விசேட மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்துடன் கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கையை திருத்தி அமைக்கப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் தேர்தல் பிரச்சாரங்களின் போது மக்களுக்கு கூறி வருகின்றன. அவ்வாறு செய்யப்படக்கூடிய திருத்தங்களுக்கு அந்த சர்வதேச நிதி நிறுவனத்தின் அதிகாரிகள் எவ்வாறு பிரதிபலிப்பை வெளிக்காட்டுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு நிகழ்நிலை விவாதம் ஒன்றுக்கு அந்த இரு கட்சிகளின் தலைவர்களையும் வருமாறு சவால் விடுக்கிறேன் என்று கூறினார் ரணில் விக்ரமசிங்க. இலங்கை ஒரு சுயாதிபத்தியம் கொண்ட நாடு என்ற வகையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை மாற்றுவது சாத்தியமானது அல்ல என்று விக்ரமசிங்க மேலும் குறிப்பிட்டார். சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் விக்ரமசிங்காவுக்கு அவரின் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களின் அங்கீகாரத்தை பெறுவதற்காகவே நேற்றைய தினம் இந்த விசேட மாநாடு கூட்டப்பட்டது. அதில் மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவரான பிரதமர் தினேஷ் குணவர்தன உட்பட ஜனாதிபதியை ஆதரிக்கும் கட்சிகளின் தலைவர்களும் ஆதரவாளர்களும் பங்கேற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் விக்ரமசிங்காவை அங்கீகரிப்பதற்கான பிரேரணையை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார முன்மொழிந்த போது அதை கட்சி உறுப்பினர்கள் கைகளை உயர்த்தி ஏகமனதாக அங்கீகரித்தனர். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடும் தன்னை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆதரிப்பதை போன்று இலங்கை தமிழரசு கட்சியின் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரிக்க வேண்டும் என்று அரியநேத்திரன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். எனக்கு ஆதரவு தருமாறு நான் எவரையும் வற்புறுத்தி கேட்கவில்லை. அவர்களாகவே உணர்ந்து ஆதரவளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தமிழரசு கட்சியை பொறுத்தமட்டில் பெரும்பாலானவர்கள் கொள்கை உடன்பாட்டை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு நிச்சயம் வாக்களிப்பார்கள் என்று அரியநேத்திரன் கூறினார். ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவினால் நியமிக்கப்பட்ட ஒரு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடமிருந்து கிடைக்கப்பெற்ற அச்சுறுத்தல் மதிப்பீட்டு அறிக்கைகளின் அடிப்படையில் வேட்பாளருக்கு இருக்கும் பல்வேறு அச்சுறுத்தல்களை அடையாளம் கண்டிருப்பதாக தெரிய வருகிறது. சகல ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை மதிப்பீடு செய்து அறிக்கை தருமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரப்பட்டது என்று ஜனாதிபதி நியமித்த குழுவின் உறுப்பினர்களில் ஒருவரான தேர்தல் விவகாரங்களுக்கான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அசங்க கரவிட்ட ஊடகங்களுக்கு கூறினார்.
பெரும்பான்மையான வேட்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அறிக்கைகள் தங்களது குழுவிற்கு கிடைத்திருப்பதாகவும் மேலும் சில அறிக்கைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அறிக்கைகளின் பிரகாரம் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. தேவைப்படும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகிறது என்று அவர் கூறினார். கிராமங்களிலும் வீதிச் சந்திகளிலும் அமைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலைகள் கணக்கெடுக்கப்படுகின்றன. இன்று பௌத்த மதத்துக்கு ஏற்பட்டிருக்கும் ஆபத்து நாளை ஏனைய மதங்களுக்கும் ஏற்படலாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா எச்சரித்திருக்கிறார். நேற்றைய தினம் புலனர்வையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய பிரேமதாசா மதச்சார்பற்ற அரசாங்கம் ஒன்றை உருவாக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது. வீதிச் சந்திகளில் வைக்கப்பட்டிருக்கும் புத்தர் சிலைகள் அரசாங்கத்தின் உத்தரவின் பேரில் புத்த சாசன அமைச்சினால் கணக்கெடுக்கப்படுகின்றன. இன்று பௌத்த தர்மத்துக்கே இவ்வாறான நிலை என்றால் நாளை ஏனைய மதங்களுக்கும் அதே நெருக்குதல் கொடுக்கப்படும். இது மக்களின் மத உரிமைகளை இல்லாமல் செய்கின்ற ஒரு முயற்சி என்று குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கமும் ஆட்சி அதிகாரத்தை பெற முயற்சிக்கின்ற மதச்சார்பற்ற சக்திகளும் மதங்களை பின்பற்றும் மக்களின் உரிமைகளை இல்லாமல் செய்ய முற்படுகின்றன. இத்தகைய வெட்கங்கெட்ட செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று பிரேமதாசா தனது உரையில் கூறினார். இந்திய வம்சாவளி மக்களின் குடியுரிமை மறுக்கப்பட்ட போது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி உடைந்து இலங்கை தமிழரசு கட்சி உருவானது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்காமல் விட்டால் தமிழரசு கட்சிக்கும் அதே கதியே ஏற்படும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் எச்சரிக்கை செய்திருக்கிறார். பொது வேட்பாளருக்கான பிரச்சாரம் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் மட்டக்களப்பில் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஸ்ரீநேசன், பொது வேட்பாளரை ஆதரிப்பதே தற்போதைக்கு சரியான முடிவு. தமிழரசு கட்சியின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறார்கள். அதனால் தமிழரசு கட்சி பொது வேட்பாளரை ஆதரிக்கும் முடிவை உத்தியோகபூர்வமாக எடுக்க வேண்டும். இல்லையேல் அன்று தமிழ் காங்கிரசுக்கு ஏற்பட்ட கதியே தமிழரசுக்கும் ஏற்படும் என்று கூறினார். காணாமலாக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமான ஆகஸ்ட் 30 வெள்ளிக்கிழமை கிளிநொச்சியில் போராட்டம் ஒன்று இடம்பெறவிருக்கிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் அழைப்பின் பேரில் இந்த போராட்டத்தில் பேரணி அன்றைய தினம் காலை 9 மணிக்கு கிளிநொச்சி கந்தசாமி கோவில் அருகில் ஆரம்பமாகி டிப்போ சந்தியில் நிறைவுறும். இறுதியில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கான மகஜர் அதன் பிரதிநிதிகளிடம் கையளிக்கப்படும். மலையகத்தில் இரு ஜனாதிபதி வேட்பாளர்களின் பிரச்சார கூட்டங்களில் தோட்டத் தொழிலாளர்களுக்கு கள்ளு போத்தல் விநியோகிக்கப்பட்டது தேர்தல் சட்டத்தை பாரதூரமான முறையில் மீறுகின்ற செயலாகும் என்று சுயாதீன தேர்தல் கண்காணிப்பாளர்கள் கூறியிருக்கின்றனர். தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் தங்களது ஊழியர்களுக்கு கள்ளு போத்தல்கள் இலவசமாக விநியோகிக்கப்பட்டதாக தோட்டத்துறை தொழில் கொள்வோரிடம் இருந்து அதிகாரிகளிடம் இருந்தும் பெருமளவு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் ஆய்வுகளுக்கான நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளரான மஞ்சுள கஜநாயக்க கூறினார். இலவசமாக விநியோகிக்கப்பட்ட அந்த மது தரம் குறைந்ததாக இருந்ததாகவும் அதனால் தோட்டத் தொழிலாளர்களின் உடல் நலத்துக்கு கேடு ஏற்படக்கூடிய ஆபத்து இருப்பதாகவும் முறைப்பாடுகளில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கஜநாயக்க மேலும் கூறினார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.